இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி படத்துடைய கதை சுருக்கம் தான். இந்த படத்தில் ஜெயம் ரவி, பாவனா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து 2007 பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆனிச்சு. டைரக்டர் எஸ்.எல்.இல் அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னா சொல்லவே தேவையில்லை. பாட்டுகள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான சாங்காக இருக்கட்டும், மெலடி சாங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் கேட்குற நல்லாயிருக்கும். இன்னொன்று அவர் மெலோடி சாங் பாடினார்னா அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்டே அவரோட மியூசிக் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா, ஜெயம் ரவி வந்துட்டு சென்னையில் ஒரு ஏரியாவில் வந்து இருப்பார். பாவனா வந்துட்டு பெங்களூர்காரவங்க. அங்கே இருந்துட்டு அவங்க அப்பா வந்து இந்த ஊருக்கு அனுப்பி வைப்பார். அதாவது ஜெயம் ரவி அவங்க அப்பாவை வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இன்னொன்று ஜெயம் ரவி வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். அவருடைய ஃப்ரெண்டுனால கூட அங்கே போய் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. எதுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவனாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சின்ன வயசில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு தலையில் அடிபட்டதுனால பழசெல்லாம் மறந்து போயிருக்கும். அதாவது அது ஞாபகம் வந்துச்சுன்னா இப்போ நடந்த விஷயங்கள் மறந்து போயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. அப்போது இவங்க வரும்போது ஃபஸ்ட்டு போய் ரிசீவ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி தான். அவங்கள வந்து டேக் ஆஃப் பண்ண போயிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேர் வந்து இதில் வந்து சுசி. அப்போ வந்துட்டு சுசி வர்றாங்க, போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு பாவனா இறங்கி வரும்போது பார்த்துட்டு இவருக்கு ஜெயம் ரவிக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த படியில் இறங்கி வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களாவே வந்துட்டு பில்லு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இதில் வந்து அவர் பேர் வந்து பில்லு. அப்போ வந்தோன்னா 2 பேரும் இவர் வந்து கூட்டுலாம் போவார். போய் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் என்னென்னா 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்துக்குமே போவாங்க வருவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஆசிரமத்துக்கு ஒன்றுக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒரு சாமியார் ஒருத்தர் தியானத்தில் வந்து உட்காந்துட்ருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு வர சொல்லியிருப்பாங்க, உனக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகும் கேட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போயிட்டு அம்மா இந்த மாதிரி கேட்க சொன்னாங்க, சொல்லுங்க அப்படின்னோடனே, இந்தா உன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், இதுதான் உன்னுடைய லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே பார்த்தீங்கன்னா பாவனா வந்து ரொம்ப நெருங்கி உட்காந்தாங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. இப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பாவனாவும் ஜெயம் ரவி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது நல்லா தான் போய்கிட்டுருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு பாவனா வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் பெங்களூருக்கு. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நானே மறந்துட்டாலும் தயவுசெய்து நீ என்னை விட்றாத, இல்லையா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவனாவுக்கு எல்லாமே மறந்து போயிடும். அவங்க வந்துட்டு அவங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்போது ஜெயம் ரவி வந்து போயிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைப்பார். ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக இவர் யாருன்னே தெரியாத மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார், முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. சென்னை கூப்பிட்டு வந்து இந்த மக்கள் சொல்கிறதெல்லாம் பாரு அப்படின்னு. அப்போ எல்லாருமே சுசி இந்த அவனோட நீ அங்கே போனேன் இங்கே போனேன், இப்படி விளையாடுவீங்க அப்படி விளையாடுவீங்க, இவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, நீ அவனை போய் மறந்துட்டியே, நான் உனக்கு அது வாங்கி தந்தேன் இது வாங்கி தந்தேன், இப்படியே போயிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, சுத்தமாக புரியாது. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனாலும் ஜெயம் ரவி வந்து ஏற்றுப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்து உன்னை ஏற்றுக்கல, ஆனால் இவ்வளோ மக்கள் உனக்காக சொல்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கைக்காக நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, பில்லுங்கிற ஒருத்தரோட நம்ம வந்து பழகணும் அப்படின்னு ஞாபகம் வரும். அப்போ ஞாபகம் வந்து இவங்க வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்போதைக்கு. அப்போது அந்த ஞாபகம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் ஜெயம் ரவி வந்து போய் துரத்தி போய் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.